ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் மே மாத ராசி பலன், அதாவது இந்த மாதத்தில் மே மாதத்தில் இந்த கிரக நிலைகள், ஏன்னா சனி பகவானோட செவ்வாய் இருந்து, சனி பகவானோட செவ்வாய் சேர்ந்து இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். அனைத்து ராசிகளுக்குமே ஒரு துன்ப நிலை, ஒரு கஷ்டம், வாகன விபத்துகள், சண்டை, குடும்பத்தில் பிரச்சனை, நிறைய தடைகள், சச்சரவுகள், தொந்தரவுகள்லாம் இருந்ததெல்லாம் இந்த மே மாதத்தில் மாற்றம் கொடுக்க, இந்த மே மாதத்தில் இந்த கிரக இணைவுகள் இந்த இடத்துல இருக்க போறாங்க. ஏன்னா மாத கிரகம் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவரோட சொந்த வீட்டுக்கு, சனி வீட்டில இருந்து இவ்வளவு சங்கடங்கள் கொடுத்துட்டு வந்த எல்லா ராசிகளுக்குமே ஒரு சச்சரவு, குடும்பத்துல பிரச்சனை, தொழில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, பள்ளி மாணவர்கள் படிக்கும் அப்பா அம்மா, அதாவது பையனுக்கும் அப்பாவுக்கும் சண்டை, இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளும் கொடுத்து வந்த அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஒரு விடிவு காலமாக செவ்வாய் சனீஸ்வரனிலிருந்து பிரிந்து அவரோட சொந்த ராசியான மேஷ ராசியில், அதாவது அவரோட சொந்த வீடு, அவரு மூலத்திரிகோணம் பெறக்கூடிய வீடு மேஷ ராசியில் சூரியனோட ஆட்சி பெற்று பலம் பொருந்து ஸ்ட்ராங்கான பொசிஷனுக்கு வராரு செவ்வாய். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா சூரியனும் 15ஆம் தேதி வரைக்கும் அங்கதான் இருக்க போறாரு. அதுக்கப்புறம் அவரு 2ஆம் வீட்டுக்கு, ரிஷப வீட்டுக்கு 15ஆம் தேதி போல மாறிடுவாரு. சுக்கிர பகவான் 3ஆம் வீட்டுக்கு, அதாவது காலபுருஷ தத்துவப்படி மிதுன வீட்டுக்கு மாறிடுவாங்க 15ஆம் தேதி. புதன் பகவான் மேஷ ராசியில தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் ரிஷப ராசியில ஒரு 20ஆம் தேதிக்கு அப்புறம் மாறுறாங்க. ஸோ இந்த 4 கிரகமே பாத்தீங்கன்னா செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன், இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த மே மாதத்தில் மேஷம் டு மிதுனம் இந்த டிரான்சிட்ல தான் இருக்க போறாங்க. அதாவது இந்த மே மாதத்தில் அசுரகுரு எனப்படும் சுக்கிரன், தேவகுரு எனப்படும் குரு பகவான் 2 பேரும் இணைகிறார்கள். அவரோட, அதாவது மிதுன ராசியில் சுக்கிரனும் குருவும் இணைந்து மே மாதம் யாருக்கெல்லாம் மாற்றங்கள், முன்னேற்றங்கள், ஜாக்பாட்டு, தொழில் வளர்ச்சி, புதிய வரவு, புதிய தொழில், கல்யாணம், புதிய பிசினஸ், முக்கியமா படிப்பு. ஏன்னா அசுரகுரு தேவகுரு இணைவு மிதுன ராசியில் புதன் வீட்டில் ஆட்சி பெற்ற நிலைமையில், அதாவது புதன் வீட்டில் ஒன்று சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு என்னன்னா இது பரிவர்த்தனையும் பண்றாங்க. அதாவது புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று ஆட்சி பெற்ற நிலைமையில் இருப்பாங்க. சோ இந்த கிரக நிலைமை அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மே மாதம் என்னென்ன மாற்றங்கள், பலன்கள், ஜாக்பாட்டு, ஒரு அதிர்ஷ்டம், சக்சஸ்ன்றதை பார்ப்போம். சிம்மராசி நேர்களே, இந்த மே மாதத்தில் உங்க ராசிநாதன் சூரியன் 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. உங்களுக்கு இந்த மே மாதத்தில் குரு பகவானும் சுக்கிர பகவானும், அருளணிக்கு தலைவர், பொருளணிக்கு தலைவர், 2 பேருமே உங்களுடைய 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இணையும் பட்சத்தில் உங்களுக்கு வாழ்க்கை ஒரு வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் இருக்க போகுதுங்க. ஏன்னா இந்த மாதம், அதாவது சித்திரை மாதம் தொடங்கினதுல இருந்து உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் ஆரம்பிச்சிருக்குங்க. ஏன்னா இவ்வளவு நாளா சனீஸ்வரன் 8ஆம் இடத்தில் அஷ்டம சனியா இருந்து கூட செவ்வாய், புதன், சூரியனும் அங்க இருந்து ஒரே உங்களுக்கு சிக்கல்கள், குடும்பத்தில பிரச்சனை, குழந்தைகள் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை, உடல், உங்களுக்கு மெயினா மருத்துவ செலவுகள், உங்க அப்பாவின் மருத்துவ செலவுகள். ஏன்னா ரொம்ப ஒரு வேலையில உயர் அதிகாரிகளின் தொல்லை, அதாவது சப்போர்ட் இல்லாம தேவையில்லாம ஒரு கடுமையான சொல்லுக்கெல்லாம் அவதிப்பட்டு சிக்கல்ல மாட்டிக்கொண்டிருந்த சிம்ம ராசிக்கு சித்திரை மாதத்திலிருந்தே விடிவு காலம் பிறந்துச்சுன்னே சொல்லாங்க. அதில் அடுத்த ஸ்டெப்பாக, அடுத்த அடி எடுத்து வைக்கும் மாதமாக மே மாதத்தில், அதாவது 11ஆம் இடத்தில் குரு பகவான் சுக்கிரன் இணைவு, இதுல 11ஆம் அதிபதி புதனும் 10ஆம் அதிபதி தொழில்காரன சுக்கிரனும் பரிவர்த்தனை பெறாங்க. சோ இந்த நிகழ்வு, இந்த இணைவு, இந்த சேர்க்கை உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்குங்க. ஒரு ஜாக்பாட் மாதமாகவே மே மாதம் உங்களுக்கு இருக்குங்க. ஏன்னா தொழில வளர்ச்சி, வேலை மாற்றம், உயர் பதவி, முக்கியமா அரசியல் துறையில இருக்கவங்க, பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க கௌரவ பொறுப்பு பதவியெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா லாபங்கள், என்னென்ன நீங்க முதலீடு பண்ணியிருந்தீங்களோ சிறு சிறு முதலீடுகள் அனைத்தும் பெரிய லாபத்தை நோக்கி செல்ல போதுங்க. ஏன்னா உங்களோட 2ஆம் அதிபதி புதனும் 11ஆம் இடத்துல, அது தொழிலுக்கு அதிபதி சுக்கிரனும் 10ஆம் இடத்துல பரிவர்த்தனை பெற்று ஆட்சி நிலையில இருக்காங்க. இதுல குருவோட இணையும் பொழுது உங்களுக்கு காதலில் சக்சஸ், திருமண வாழ்க்கையில சக்சஸ், கல்யாணம் நீண்ட நாளா இருந்த கல்யாணம், திருமண தடைகள் நீங்கிறது, அதுக்கு சுபகாரியங்கள் நடக்கிறது, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், சுப செலவுகள், சுப காரியங்கள், காதல் வாழ்க்கை, அதாவது கிரியேட்டிவிட்டி, இந்த மாதிரி புது செக்மெண்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அமோகமா இருக்க போகுது. அதே மாதிரி மீடியா துறையில இருக்கிறவங்க, சினிமா துறையில இருக்கிறவங்க, நாடகத்துறையில இருக்கிறவங்க, யூடியூப்
யூடியூப் மீடியா இதுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல புதிய வாய்ப்புகள், முன்னேற்றங்கள், அதாவது உங்க பேருக்கு ஒரு அங்கீகாரம், உங்களுக்கு வந்து ஒரு உயர்நிலை பொறுப்பு என்றெல்லாம் தொழில் வளர்ச்சி மேம்படணும் முக்கியமா. அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும், கணவன் மனைவி இருந்த பிரச்சனைகள் தீரும். நீண்ட நாளா வந்து காதல், அதாவது லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து அந்த காதல் வந்து சக்சஸ் ஆகக்கூடிய மாதமாகவும் இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தில் சுக்கிரன் இணையும் போது குரு பகவானும் கூட இருக்கிறாருங்க. அதாவது 10ஆம் இடத்து அதிபதி, அதாவது தொழில்காரகரான சுக்கிரனும் 11க்கு அதிபதி புதன் லாபாதிபதியும் பரிவர்த்தனை பெற்று குரு சுக்கிரன் அதாவது இணையும் பொழுது உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம், பண வரவு அதிகரிக்குங்க. அதுதான் லாபங்கள் உண்டாகும். முக்கியமா என்னென்ன சிறு சிறு முதலீடுகள் என்னென்ன பண்றீங்களோ எல்லாத்துமே ஒரு லாபத்தை நோக்கி இப்ப செயல்படும். அதாவது ஐடி செக்மெண்ட்ல இருக்கிறவங்க, கிரியேட்டிவிட்டி பிசினஸ், முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் ஆன்லைன் பிசினஸ் இருக்கிறவங்க, சிறு சிறு வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து லாபங்கள் அதிகரிக்கும், தொழில் வளர்ச்சி மேம்படும், வேலை முன்னேற்றம் காணப்படும். முக்கியமா அடுத்த மாதம் குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் குரு பெயர்ச்சி அடைந்து குரு உச்சத்தை நோக்கி வரும்போது அதற்கு அடித்தளமாக, அதாவது பேஸ்மெண்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதனோட வேலையெல்லாம் இந்த மே மாசம் உங்களுக்கு நடைபெறும். ஏன்னா ஜூன் மாதத்திலிருந்து உங்களுக்கு வந்து ஃபாரின் போறது, வெளிநாட்டு அமைப்பு, வெளிநாட்டுல போய் படிக்கிறது, முக்கியமா மாணவர்கள் வந்து உயர்கல்வி படிக்கிறது, ரிசர்ச் சம்பந்தமா படிக்கிறது, மருத்துவத்துறையில படிக்கிற அமைப்பெல்லாம் வந்து நடக்க போகுதுங்க. அதுக்கான முதல் படியாக இந்த விசா ப்ராசஸ், பாஸ்போர்ட் ப்ராசஸ், அந்த என்கொயரி ப்ராசஸ் எல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு சக்சஸ் ஆக முடியும். போட்டித் தேர்வில் எழுதுறது, எக்ஸாம்ஸ், இதெல்லாம் வந்து இப்ப யாரெல்லாம் எழுதுறீங்களோ அவங்களுக்கு வந்து நீங்க நினைத்தபடி மதிப்பெண்கள் பெற்று அதிக வளர்ச்சி பெறக்கூடிய மாதமாக மே மாதம் இருக்கும். மொத்தத்தில் இந்த மே மாதம் சிம்ம ராசிக்கு பிரகாசமாக இருக்க போதுங்க. தொழில் வளம் மேம்படும். பாக்யாதிபதி சொல்லக்கூடிய சூரியன், உங்க ராசிநாதன், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். செவ்வாயும், அதாவது பாக்கியாதிபதியாக செவ்வாயும் 9ஆம் இடத்தில் வருகிறார். சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை, குருவோடு இணைகிறார் சுக்கிரன். இந்த கிரக நிலையின் அடிப்படையில் காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, அதிக லாபங்கள், சிம்ம ராசிக்காரர்கள் வந்து சிறிய முதலீடுகள் எது பண்ணியிருந்தாலும் அதிக லாபங்கள் உங்களை தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு, கௌரவம், அரசு துறையில இருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பதவி உயர்வு, ஒரு பொறுப்பு என புதிய முன்னேற்றத்தை நோக்கி வளர்ச்சி பெறுவீர்கள். வாழ்க வளமுடன். வணக்கம்.